அனைவருக்கும் வணக்கங்கள். இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் டிஏ ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் மிக மகிழ்ச்சி. 12/12/2024 இன்று வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி சமீப காலத்திலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆக்டிவாக செயல்பட்டுட்டு இருக்காங்க. அதற்கான ஒரு வெளிப்படையாக இந்த தேர்வுடைய முடிவுகளும் நமக்கு ரொம்ப குறித்த காலத்தில் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட ஒவ்வொரு படிநிலைகளுமே பல நாட்களுக்கு பிறகு பல மாதத்திற்கு பிறகுனே சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் வெளியே வந்துட்டு இருந்துச்சு. பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அப்ரிஷியேட்டபிளான ஒரு இதில வெளியிட்டிருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப தலைவர் வந்து கொஞ்சம் ஒரு அமைப்புக்குன்னு தலைவர் ஒருத்தர் இருக்கிறனால, அவர் கொஞ்சம் ரொம்ப வேகப்படுத்தி என்ன பண்றாரு, முடிவுகள் எல்லாம் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாமே வேகம் தான். ஸோ நமக்கும் நல்லதா போச்சு. ஏன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும், நமக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இப்படி இருந்தா தான் நம்மளால நம்முடைய படிக்கிற சூழல உருவாக்க முடியும். இல்லன்னா தேர்வு எப்போ வரும், என்னைக்கு வரும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற காலங்கள் போயிட்டு, இன்னைக்கு தேர்வுலாம் வேக வேகமா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து அந்த ரிசல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியான பகுதிகள்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் ஏல இருக்கக்கூடிய அந்த அந்த பொது தமிழ் ஈஸியா போட்டுருவாங்க. அந்த 60 கேள்விகள் ஈஸி. அந்த 60 பிளஸ் பாத்தீங்கன்னா, ஆ ரீசனிங்கும் ஈஸியா போட்டுருவாங்க. 3 பகுதிகளா இருக்கு. அத பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா தெரியும் எல்லாருக்குமே. குரூப் 2 ஏவ பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ குரூப் 2 ஏவ பொறுத்தவரைக்கும், நமக்கு வந்து பொது தமிழ் ரொம்ப ஈஸி. பொது ஆங்கிலம் ஈஸி 60 மார்க் விட்டுருங்க. அந்த ரீசனிங் 40 மார்க்கும் வந்து மேக்ஸிமம் எல்லாரும் போடக்கூடிய பகுதிகளாக தான் இருக்க போகுது. இப்ப ஜெனரல் ஸ்டடீஸ்ல தான் நமக்கு செக்கே. ஏன்னா, இந்த பகுதியில நீங்க எடுக்கிற மார்க் தான் உங்களுக்கு வேலைய தரப்போற ஒரு ஒரு இது. ஏன்னா பிரிலிம்ஸ பொறுத்தவரைக்கும் நீங்க 100 மதிப்பெண் உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் கை குடுத்துருக்கும். இங்க வந்து உங்களுக்கு இந்த ஆஸ்பெக்ட் இல்லாம மதிப்பெண்ண குறைச்சு ஜிஎஸ்ஐ ஏத்தியிருக்காங்க. ஸோ 100 பொறுத்தவரைக்கும் நமக்கு முதல்ல இருக்கக்கூடிய அந்த சயின்ஸ் முதல் பகுதியாக இருக்கக்கூடிய ஹிஸ்டரி வந்து மேக்ஸிமம் எல்லாரும் படிச்சிருக்கக்கூடிய ஏரியா. 2 அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிற பாலிட்டிங்கிற ஏரியால பாதி பகுதிகள் நமக்கு தெரிஞ்சது. மீதி பகுதி தான் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா வருது. ஸோ இது 2மே சேர்த்து 50 மதி கொஸ்டின்ஸ் கேட்டுர்றாங்க. இப்ப இந்த சயின்ஸ் அண்ட் டெக் ஒரு 15 கேள்வியும், அதுக்கப்புறம் பின்னாடி சோசியல் இஷ்யூஸ் 20 கேள்வி, ஜியோகிராஃபி, என்விரான்மென்ட் சேர்த்து ஒரு 15 கேள்வியும் கேட்கறாங்க. இந்த ஏரியால கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அதுல நம்ம இன்னைக்கு அட்ரஸ் பண்ண போறது யூனிட் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பகுதிய வந்து இன்னைக்கு நம்ம பார்த்துருவோம். ஸோ அதுல என்னென்னலாம் குடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ பொதுவா பார்த்தீங்கன்னா, சயின்ஸ விட டெக்னாலஜிக்கு அதிக முக்கியத்துவம் குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அத நம்ம கண்கூடா பார்க்குறோம். ஸோ இதுல என்னெல்லாம் படிக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சயின்ஸ்ல வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, டெக்னாலஜி ரிலேட்டடா தான் மூவ் பண்ணிட்டு போறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, அட்டாமிக் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் வழியா உள்ள வர்றாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் பிசிக்ஸ். முழுக்க முழுக்க இயற்பியல் தொடர்புடையது. அணுக்கரு இயற்பியல், அணு ஆற்றலுடைய பயன்பாடுகள். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸ் ரிலேட்டடா நிறைய கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அணு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, அட்டாம் பிசிக்ஸ்ல ஸ்டார்ட்டிங்ல இருந்து எப்படி முதல்ல கேத்தோட் ரேஸ் கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறம் கேத்தோட் ரேஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எப்படி வந்து ஆனோட் ரேஸ் கண்டுபிடிச்சாங்க, ஆட்டம்ஸ் உடைய மாடல் முறையா ஜே தாம்சன் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா வாட்டர் மெலன் மாடல் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது ஒரு வாட்டர் மெலன் எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதைகள் இருக்கிற மாதிரி நெகட்டிவ் சார்ஜஸ் அங்கங்க நிறைஞ்சிருக்கும். இப்படிதான் ஒரு அணுவை நீங்க பிளந்து பாத்தீங்கன்னா அந்த அணுக்குள்ள பாத்தீங்கன்னா எதிர்மின் துகள்கள் அதிகமாக இருக்கும் என்று ஜே தாம்சன் சொன்னாரு. ஸோ அந்த வாட்டர் மெலன் மாடல்னு சொன்னோம். நெக்ஸ்ட் ரூதர்ஃபோர்டு மாடல், அவர் ஒரு மாடலை சொன்னாரு. இப்படி ஒவ்வொரு அறிவியல் அறிஞர்களும் ஒவ்வொரு ஆய்வின் அடிப்படையில் அணுவின் மாடல்களை வந்து சொன்னாங்க. இந்த மாடல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம படிக்க போறோம். ஸோ அது ஒண்ணு. அதுக்கப்புறம் ஆட்டம்ஸ்ல நியூக்ளியர் பிசிக்ஸ்னு எடுத்துட்டீங்கன்னா, ஐசோடோப்னா என்ன, ஐசோ பார்னா என்ன, ஐசோலோ பார், ஐசோடோன்ஸ், ஆட்டமுடைய அட்டாமிக் மாஸ், அணுக்கருவுடைய அணுநிறை, அணு எண், இதெல்லாம் எப்படி கொண்டு வர்றாங்க, ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன, அதுலயும் பாத்தீங்கன்னா நியூட்ரினோ துகள், ஆல்பா டிகே, பீட்டா டிகே, காமா கதிர்கள், கதிர்வீச்சு, கிரிட்டிக்கல் மாஸ், கார்பன் டேட்டிங், கதிரியக்க அணுக்கருவை பற்றி, கதிரியக்க அணுவை பயன்படுத்தி கார்பன் ஐசோடோப்பை பயன்படுத்தி வயது கால்குலேட் பண்றாங்கல்ல அது, அதை பத்தி. அதுக்கப்புறம் நியூக்ளியர் எனர்ஜியோட அப்ளிகேஷன்ஸ் இவங்க மென்ஷன் பண்றதுல என்னெல்லாம் வருது அப்படின்னா, ஆட்டம் பாம், ஹைட்ரஜன் பாம், அணுக்கரு இணைவு, அணுக்கரு பிளவு, நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் என்னென்ன இந்தியாவுல இருக்கு, உலகளாவிய என்னென்ன நியூக்ளியர் ரியாக்டர், இந்த செர்னோபில் அணுக்கரு விபத்துலாம் நடந்துச்சு, புகுஷிமா அணுகுண்டு விபத்து, அணு உலை விபத்து. ஸோ இதெல்லாம் பயன்படுத்தின ரியாக்டர்ஸ் பத்தி கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆட்டம் பிசிக்ஸை பத்தி 10th புக்ல கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. நியூக்ளியர் பிசிக்ஸும் கொஞ்சம் வருது. பட் இருந்தாலும் டீட்டெயிலா டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு படிக்கணும். ஸோ இது வந்து பிசிக்ஸை கம்பைல் பண்ணி எடுத்திருக்கிறேன். நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா 11th 12th புக்ல நல்ல டீட்டெயிலா பிசிக்ஸ்ல இருக்கு. அதுல செமிகண்டக்டர்ஸ் பத்தி படிக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டக்டர்னா என்ன, இன்சுலேட்டர்னா என்ன, செமிகண்டக்டர்னா என்ன, பேண்ட் வித்னா என்ன,
ஸோ வேலன்ஸ் பேண்டு, கண்டக்ஷன் பேண்டு, அதுலேயே டைப்ஸ் ஆஃப் செமி கண்டக்டர்ஸ்னு சொல்றாங்க. இன்ட்ரின்சிக், எக்ஸ்ட்ரின்சிக் செமி கண்டக்டர்ஸ், உள்ளார்ந்த புரைக்கடத்தி, புறவியலான புரைக்கடத்தி அப்படின்னு குறைக்கடத்திக்கு நிறைய வகைகள் சொல்றாங்க. அதுல அதுல என் டைப்னா என்ன, பி டைப்னா என்ன, பிஎன் ஜங்ஷன் டயோடுனா என்ன, இந்த டயோடுல என்னென்ன வகைகள்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு எலக்ட்ரானிக்ஸ் இல்லாத உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாது. ஒரு 50 ரூபா டாய்ஸ்ல அழகா பாத்தீங்கன்னா சின்ன சின்ன எல்இடி பல்பை கனெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த இதுல உள்ள சர்க்கியூட்ஸ், பேசிக் சர்க்கியூட், கம்ப்யூட்டர்ல உள்ள இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ், ஐசினா என்ன, இது எல்லாத்தையும் பத்தி படிக்கணும். பிளஸ் லாஜிக் கேட்ஸ் படிக்கணும். கம்யூனிகேஷன்லாம் நீங்க படிப்பேன். ஆண்ட் கேட், ஆர் கேட், நார் கேட், எக்ஸ்ஆர் கேட், எக்ஸ்நார் கேட்ஸ், இந்த மாதிரி கேட்ஸ் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வரும். ஒவ்வொரு கேட்டோட கன்வர்ஷன்ஸ் கேட்கலாம். இந்த கேட்டை அந்த கேட்டா மாத்துங்க, அதை இதா மாத்துங்க அப்படின்னு கேட்கலாம். பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ் கேட்க முடியும். இந்த மாதிரி பேசிக்ஸ் எல்லாம் கேட்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் வரும்பொழுது நமக்கு ரேடார் கம்யூனிகேஷன். ஸோ ரேடார்னா என்ன, ரேடியோ டிடெக்ஷன் ரேஞ்சிங் தான் சொல்றோம். அதோடைய அப்ளிகேஷன் என்ன. ஸோ அதுக்கப்புறம் முன்னாடி காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா எஃப்எம் கேட்டிருப்போம். எஃப்எம் ஃப்ரீக்வன்சி மாடுலேட்டர்ஸ் கேட்டிருப்போம். எஃப்எம், ஏஎம்னா என்ன. ஸோ ஃபேக்ஸ் கம்யூனிகேஷன், டிஜிட்டல் கம்யூனிகேஷன், அனலாக் கம்யூனிகேஷன், கம்யூனிகேஷன்ஸ் ஃபுல்லத்தையும் படிக்கணும். பிசிக்ஸ்ல இருக்கு, 12th புக்ல டீடைல்ஸா இருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ரோபோட்டிக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன். இப்போ நவீன காலமே ரோபோட்டிக்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம காலங்களே வந்து நகர்ந்துட்டு இருக்கு. ஸோ ரோபோட்னா என்ன, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரோபோட்ஸ்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோபோட்ல என்னென்னலாம் இருக்கணும், ஒரு ரோபோட்டோடைய வடிவமைப்புகள் என்னென்ன இருக்கு. சில ரோபோட்ஸ்க்கு டைப்ஸ் சொல்றாங்க. ஹியூமனாய்டு ரோபோட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மனிதன மாதிரியே உருவம் கொண்ட ரோபோட்டுகள்னு சொல்றாங்க. இண்டஸ்ட்ரியல் ரோபோட்னு சொல்றாங்க. பாக்குறதுக்கு இயந்திரங்கள் வந்து இண்டஸ்ட்ரியில பயன்படுத்தக்கூடிய ரோபோட் நம்மள மாதிரி இருக்க. இப்ப எந்திரன் படத்துல சொல்லக்கூடிய ரோபோட் வந்து ஹியூமனாய்டு ரோபோட், மனுஷன மாதிரியே வடிவமைச்சிருக்கிற ரோபோட். சில ரோபோட்லாம் ஃபேக்டரியில பாத்தீங்கன்னா அசம்பிளி லைன்ல இருக்க ரோபோட்லாம் மனுஷன மாதிரியே இருக்காது. அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ டைப்ஸ், அதோட அப்ளிகேஷன்ஸ். இப்ப அறுவை சிகிச்சையில நேனோ ரோபோட்ஸ் எல்லாம் பயன்படுத்துறாங்க. அதுனா என்ன, அதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கறது பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நானோ டெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். நுண் தொழில்நுட்பம். நானோட 10⁻⁹ மீட்டர்னு அர்த்தம். ரொம்ப கண்ணுக்கு மிகச்சிறிய தெரியாத பொருளை தான் என்ன சொல்றோம், ரொம்ப மைக்ரோ லெவல்ல இருக்கிறதா நானோ என்று நம்ம சொல்கிறோம். அந்த நானோ டெக்னாலஜி, அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். அந்த நானோ டெக்னாலஜிக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. நானோ பார்ட்டிகிள்ஸ்னு சொல்றாங்க. ஸோ 1959 இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நானோ டெக்னாலஜி எப்படி வடிவமைச்சு வந்திருக்கு. ஸோ சிந்தட்டிக் நானோ பார்ட்டிகிள்ஸ், டாப் டவுன் அப்ரோச்சும் பாட்டம் டவுன் அப்ரோச், இந்த மாதிரி இதை பார்க்க போறோம். ஸோ நானோ டெக்னாலஜி இன்னைக்கு பாருங்க நிறைய இடங்கள்ல பயன்படுத்துறாங்க. முகத்து யூஸ் பண்ணக்கூடிய களிம்புகள்ல கூட நானோ டெக்னாலஜியை பயன்படுத்துறாங்க. அப்ளிகேஷன் ஓரியன்டா 9th கெமிஸ்ட்ரி புக்ல நானோ கெமிஸ்ட்ரி பத்தி எல்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் படிக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பிசிக்ஸ் பேஸ் பண்ணி வருது. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எலக்ட்ரோ கெமிக்கல் செல்ஸ், பேட்டரி. இன்னைக்கு எதிர்காலங்களே பாத்தீங்கன்னா மனிதனுடைய காலங்களே முழுக்க முழுக்க பேட்டரிகளை, மின் களங்களை பயன்படுத்தி இருக்கு. மின் வேதி களங்கள். ஸோ மின் வேதி களங்கள்ல நிறைய பேர் இருக்கு. பிரைமரி செல், செகண்டரி செல்ஸ், எலக்ட்ரிக் செல்ஸ், வோல்டாயிக் செல்ஸ், டேனியல் செல், லெக்லாஞ்சி செல்ஸ், லெட் ஆசிட் அக்குமுலேட்டர்ஸ் இப்படின்ட்டு நிறைய வகைகள் இருக்கு. அந்தந்த வகைகள் எலக்ட்ரோ கெமிக்கல் செல்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம படிக்கணும். ஸோ இது 5 பகுதிகள் எக்ஸ்க்ளூசிவ்லி பிசிக்ஸ். அறிவியல்ல முழுக்க முழுக்க இயற்பியலே பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கேசியஸ் ஃபியூவல்ஸ், எல்பிஜியை பத்தி ஃபுல்லா படிக்கணும். ஸோ எல்பிஜினா என்ன, ஸோ எல்பிஜி கேசியஸ் ஃபியூவல்ஸ் என்னென்ன இருக்கு, நேச்சுரல் கேஸ், வாட்டர் கேஸ், ப்ரொடியூசர் கேஸ், பயோகேஸ், எல்பிஜி, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எல்பிஜி, எல்பிஜில என்னென்னலாம் கலந்துருக்கு. ஸோ சிம்பிளான கொஸ்டின்ஸ் கூட கேட்கறாங்க இல்லையா, எல்பிஜில என்ன வேதிப்பொருள் கலந்துருக்கு. இப்போ மெத்தில் மெர்காப்டன் ஒரு பொருள் கலந்துருக்கிறதுனால தான் எல்பிஜில இருக்கக்கூடிய அந்த வாசத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். எல்பிஜிக்கு நேச்சுரல் என்ன கிடையாது, வாசம் என்பது கிடையாது. ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் எல்பிஜி அதை பத்தி படிக்கணும். ஸோ மெயின்லி அவங்க எரிபொருட்கள் எல்பிஜியை ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் ப்ரொடியூசர் கேஸ்னா என்ன, இந்த மாதிரி நிறைய உற்பத்தி வாயு, கல்வாயு, இதில் 8ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் சயின்ஸ் புக்ல கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்காங்க டீடைல்ஸ். சரி, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாலிமர்ஸ், பலபடி சேர்மங்கள். ப்ரிலிம்ஸ்ல இது அதிகமாக படிச்சிருக்க மாட்டோம். ஸோ கெமிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா பாலிமர்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்கை பத்தி சொல்றாங்க. பாலிமர்ஸ்னா இன்டர் மாலிகுலர் காம்பினேஷன் ஆஃப் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்மால் மாலிகுல்ஸ் ஆஃப் சேம் ஆர் டிஃப்ரெண்ட் டைப் சொல்றோம். ஒன்றும் கிடையாது, சாதாரண ஒரு பாலி பேக் யூஸ் பண்றோம், கேரி பேக் யூஸ் பண்றோமா, வீட்டில் தண்ணி கொடுக்குற பிவிசின்னு சொல்றோம், பாலிவினைல் கார்பனேட். இந்த மாதிரி நிறைய பாலிமர்ஸ் நம்மள்ட்ட அப்ளிகேஷன்ல இருக்கு. எல்லாமே பாலிமர்ஸ், பாலிஸ்டைரின், பிவிசி பேகு. ஸோ கடைக்கு கொண்டு போனா பிவிசி, இப்போ பொருட்கள்ல பிவிசி, வாட்டர் பாட்டில்ல பிவிசி, எல்லாமே பாலி பேக்ஸ். ஸோ பாலிமர்ஸோட மேக்ஸிமம் அப்ளிகேஷன் தான் கேட்பாங்க. ஸோ பாலிமர்ல உள்ளது ஃபார்மால்டிஹைட் ரெசின்ஸ். ஸோ பாலிமர்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி கேட்கலாம். நெக்ஸ்ட் கார்போஹைட்ரேட்,
வைட்டமின்ஸ், ஆன்டிபயோட்டிக்னு சொல்லக்கூடிய பொருட்களை பற்றி. இதோட வேதியியல் ரீதியான காம்ப்ளெக்ஸஸ பத்தி கேட்கலாம். அதாவது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட்லயே பார்த்தீங்கன்னா, சிம்பிள் கார்போஹைட்ரேட், எளிய கார்போஹைட்ரேட்ன்னு சொல்லுவாங்க. மோனோசாக்கரைட்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மோனோசாக்கரைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள்லாம் பழைய எக்ஸாம்பிள் ஸ்கூல் புக்லலாம் இருக்கு. 9த் புக்ல அழகா இருக்கு இதெல்லாம். கார்போஹைட்ரேட், வைட்டமின்லாம் 9ஆம் கிளாஸ் சயின்ஸ் புக்ல அழகா குடுத்துருக்காங்க. அதுல குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ் இத பத்தி சுக்ரோஸ், லாக்டோஸ், மால்டோஸ் இத பத்திலாம் குடுத்துருக்காங்க. 9ஆம் கிளாஸ் புக்ல அழகா குடுத்துருப்பாங்க. வைட்டமின்ஸ் என்னென்ன வைட்டமின் வகைகள் இருக்கு? அதோடைய பயன்கள் என்ன? அதோட வேதிப்பொருள் வைட்டமின் ஏனா ரெட்டினால், வைட்டமின் பி1னா தயமின், பி2னா ரிபோஃப்ளவின், பி3னா நியாசின், பி5னா பென்டோதெனிக் ஆசிட், பி6னா பைரிடாக்சின், பி7னா பயோட்டின், பி12னா ஃபோலிக் ஆசிட். அந்த பி12லயே பார்த்தீங்கன்னா கோபாலமைன், சயனோகோபாலமைன், அப்புறம் அஸ்கார்பிக் ஆசிட் அப்படின்னு ஒவ்வொரு வைட்டமினுக்கும் ஒரு கெமிக்கல் நேம் இருக்கு. அதோடைய பயன்கள் எங்க இருந்து கிடைக்குது? இது எல்லாத்தையும் நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். அப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஆன்டிபயோட்டிக்ஸ்னா நுண்ணுயிர மெனி மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம உடலுக்குள்ள சென்று அதை வந்து முறிக்கக்கூடிய சில மைக்ரோ ஆர்கானிசம் உள்ள ஆன்டிபயோட்டிக்ஸ் பத்தி குடுக்குறாங்க. ஸோ பெனிசிலின் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி மருந்துகள் என்னென்ன இருக்குது? அதோட காம்போனன்ட்ஸ் என்ன? யார் தயாரிச்சாங்க? அத பத்திலாம் படிக்கிற மாரி இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி கெமிஸ்ட்ரி தான். பயாலஜிலயும் கொஞ்சம் வரக்கூடியது. அப்ளிகேஷன் ஆஃப் ஜிஏஎஸ். இன்னைக்கு ஜிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜியோ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இந்த ஜியோ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ங்கிறது வளர்ந்ததுனால தான், இன்னைக்கு உலகத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸியா கூகுள் மேப் அது இதுன்னு பயன்படுத்துறோம். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் ஜிஸ்ஸோட முதல்ல மேப்பிங், டெலிகாம் சர்வீசஸ், ஸ்மார்ட் சிட்டி, அர்பன் பிளானிங் இந்த பூமியுடைய தோற்றத்த தான் நம்ம ஜியோ இன்ஃபர்மேஷன் சிஸ்டமாக பயன்படுத்துறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10வது பயோடெக்னாலஜி. பயோடெக் பயாலஜிய குறைச்சுட்டு உங்களுக்கு டெக்னாலஜிய படிக்க சொல்ட்டாங்க. சூப்பர். ஸோ பயோடெக்னாலஜில என்னலாங்க இருக்க போகுது அப்படின்னா, ஸோ பயோடெக்னாலஜில ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஒரு ஃபெர்மெண்டேஷன்னா என்ன? நொதித்தல் அப்படிங்கிறத பத்தி நீங்க படிக்கணும். ஒரு பயோ ரியாக்டர் ஃபெர்மெண்டேஷன் பண்ணக்கூடிய ரியாக்டர்ஸ் என்ன? அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பயோடெக்னாலஜிலயே வந்து கான்செப்ட்ஸ படிக்கணும். நெறைய கான்செப்ட்ஸ் அதெல்லாத்தையும் நீங்க படிக்க வேண்டியிருக்கும். ஸோ இது எல்லாம் பேசிக்ஸா குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த இடத்துல பயோடெக்னாலஜில வந்து நமக்கு பிளான்ட் ஜெனடிக் இன்ஜினியரிங் இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய கத்திரிக்காய், காய்கறி கடைகள்ல போய் பார்த்தோன்னா, மார்க்கெட்ல நெறைய விதவிதமான கத்திரிக்காய்கள், நெறைய விதவிதமான கொய்யாப்பழம் மரங்கள்ல இருந்து தயாரிக்கப்பட்ட கொய்யாக்கள்லாம் தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த மாரி பயோ இன்ஜினியரிங் ஜெனடிக்ஸ்ல அதோட கான்செப்ட்ஸ், ஜீன் டிரான்ஸ்ஃபர்னா என்ன? அதுல டைப்ஸ் இருக்கு. டைரக்ட், வெக்டார்லெஸ் ஜீன் டிரான்ஸ்ஃபர்ன்னு சொல்லுவாங்க. கெமிக்கல் மீடியேட்டட் ஜீன் டிரான்ஸ்ஃபர்ன்னு சொல்லுவாங்க. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்குறோம். அதோட கான்செப்ட். டிரான்ஸ்ஜீனிக் பிளான்ட்ஸ் சிலது வந்து அயல் நாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜீனையே மாற்றி அமைச்சிருப்பாங்க. பிடி காட்டன்னு சொல்றாங்க. பேசிலஸ் துரிஞ்சின்சிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா மூலமா காட்டனுடைய மரபையே மாற்றி, அதோடைய மரபுல பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தியிருப்பாங்க. கோல்டன் ரைஸ், வைட்டமின் ஏ என்ரிச் பண்ணி ஒரு ரைஸ் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு நல்லதா, கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றையோட உணவு தேவை உலகத்துடைய இந்த பெரிய வளர்ச்சிக்கு பார்க்கும் பொழுது, இதெல்லாம் நம்ம வந்து செய்ய வேண்டிய சூழல்ல இருக்கோம். நான் ஒரு 300, 400 வருஷத்துக்கு முன்னாடி நிலத்துல போய் பூச்சிக்கொல்லி மருந்து போடணுமான்னு கேட்டா எல்லாரும் வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம சர்வசாதாரணம் பயன்படுத்திட்டு இருக்கோம். காரணம் என்ன? மக்கள் தொகை அருகி பெருகி வந்துட்டு இருக்கு. இந்த சூழல்ல நம்ம அத பயன்படுத்த வேண்டிய சூழல். ஸோ பேசிலஸ் துரின்சிஸ பயன்படுத்தி உங்களுக்கு மரபணு மாற்றப்பட்ட காட்டன் பயிரிடுறாங்க. இப்ப பிடி கத்தரிக்காங்கிறாங்க. பிடி மஸ்டர்டுங்கிறாங்க. கோல்டன் ரைஸ்ன்னு கவர்மெண்ட் அரிசிய வந்து செஞ்சு குடுக்குறாங்க. வைட்டமின் ஏ என்ரிச் பண்ண அரிசிய உற்பத்தி செய்றாங்க. தங்க அரிசிகள். இதெல்லாம் 11த், 12த் பாட்னி புக்ல ரொம்ப டீட்டெயில்ஸா அந்த கான்செப்ட்லாம் குடுத்திருப்பாங்க. ஸோ பிளான்ட் ஜீனாலஜி இத பத்திலாம் தெளிவா குடுத்திருப்பாங்க. இதோட சோசியல், எக்காலஜிக்கல் இம்பாக்ட் என்னங்க? இந்த ஜெனடிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் நல்லதா கெட்டதான்னு பார்க்கும்போது, அதோட பாதிப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் படிக்க சொல்றாங்க. சரிங்களா? 11த் புக்ல ரொம்ப டீட்டெயிலா இருக்கு. அழகா இருக்கு. இதுவே போதுமான அளவு. நெக்ஸ்ட் பயோடெக்னாலஜிக்கல் மெத்தட்ஸ் ஃபார் கிராப் இம்ப்ரூவ்மென்ட். பயிர்கள வந்து உங்களுக்கு வளர்ச்சி அடைய வைக்கிறதுக்கும், அ அந்த கிராப் வந்து வளர வைக்கிறதுக்காக பிளான்ட் ப்ரீடிங் பண்றாங்க. ஸோ தாவரங்கள பிளான்ட் ப்ரீடிங் பண்றது, ஹைபிரிடேஷன் பண்றது. அதுலயே நெறைய டைப்ஸ் இருக்கு. மியூட்டேஷன் ப்ரீடிங்ன்னு சொல்லுவாங்க. பாலிப்ளாய்டு ப்ரீடிங்ன்னு சொல்லுவாங்க. கிரீன் ரெவல்யூஷன் எப்படி நமக்கு வந்துச்சு கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்ல. ஸோ சுகர் கேன் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பிளான்ட் ப்ரீடிங் ஃபார் டெவலப்பிங் ரெசிஸ்டன்ஸ் டு டிசீசஸ். என்னென்ன பிளான்ட் எல்லாம் வந்து டிசீஸ தாங்குற மாரி உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, பாக்டீரியல் பிளைட் அப்படிங்கிற ஒரு டிசீஸ வந்து தாங்குற மாதிரி, கௌபீஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, பூசா கோமல் அப்படின்னு ஒரு வெரைட்டி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு 10த் புக்லயே அழகா குடுத்திருப்பாங்க. 11த், 12த்லயும் அழகா இருக்கு. ஸோ பிளான்ட் ப்ரீடிங் ஃபார் டெவலப்பிங் ரெசிஸ்டன்ஸ் டு இன்செக்ட் பெஸ்ட். சில பூச்சிகள தாங்குற மாதிரி சில தாவரங்களையும் வடிவமைச்சிருக்காங்க.
உதாரணத்துக்கு ஷூட் அண்ட் ஃப்ரூட் போரர் அப்படிங்கிற ஒரு பூச்சியை தாங்குற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய பீம்ஸை வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ இது போக உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸ். ஸோ பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸை பத்தி நீங்க கொஞ்சம் படிக்கணும். அந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸ்ல வந்து உங்களுக்கு ஃபாரஸ்ட்ரி அண்ட் ஹார்டிகல்ச்சர்ஸை பத்தி படிக்க சொல்றாங்க. ஸோ வனவியல், தோட்டக்கலை, தாவர வளர்ப்பு பண்பாடு. ஸோ டிஃபரன்சியேஷன்னா என்ன, ரீடிஃபரன்சியேஷன்னா என்ன, டிஷ்யூ கல்ச்சர் திசு வளர்ப்புல என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கறத பத்தி பாக்குறோம். ஸோ டோட்டி பொட்டன்சினா என்ன, அதுல வந்து பாத்தீங்கன்னா தாவரங்களுடைய ஸ்டெரிலைசேஷன் எப்படி பண்றது, இந்த மாதிரி சில கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. தாவர வளர்ச்சிக்கு முக்கியமான சில இயற்கை ஊட்டச்சத்துக்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் பாக்குறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து வர்றது ஃபுல்லும் இந்த டாபிக்ஸ்ல வருது. ஸோ இது எல்லாமே பாட்டனி ரிலேட்டடா இருக்கக்கூடிய 11th 12th புக்ஸ்ல நிறைய இருக்கு டீடைல்ஸ். நெக்ஸ்ட் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படிங்கிறாங்க. ஒரு குழந்தை பிறகுது, அந்த குழந்தைக்கு பயாலஜிக்கல் ஃபாதர் யார், மதர் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா அந்த குழந்தையோட டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் எடுத்து பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மெத்தடை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற முதல் வந்து அலெக் ஜெஃப்ரேங்கிற 1985ல கண்டுபிடிக்கிறார். ஸோ இன்னைக்கு வரைக்கும் இது ஒரு பெரிய ஒரு டெக்னாலஜியா இருக்கு. ஸோ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்ல நிறைய படிநிலைகள் இருக்கு, ஸ்டெப்ஸ். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் டிஎன்ஏ, பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன், ஃபிராக்மெண்டேஷன், செப்பரேட்டேஷன், அப்புறம் டீநேச்சுரேஷன், ப்ளோட்டிங்கு, அப்புறம் ஹைபிரிடேஷன் வித் ப்ரோப்னு ஒவ்வொரு முறையாக வரிசையாக அதை வந்து செய்யறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. இந்த ப்ராசஸ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு 11th 12th புக்ல சூப்பரா கொடுத்துருக்காங்க. வேற எங்கேயும் நீங்க படிக்க வேண்டாம். ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் சிலபஸ் கொண்டு போறாங்க. அப்ளிகேஷன் ஆஃப் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன், பிசிஆர் டெஸ்ட்னு சொல்றோம். ஸோ இன்னைக்கு கோவிட் வருதுன்னு அப்படின்னா நேரா போய் என்ன பண்றோம், பிசிஆர் டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம். ஸோ பிசிஆர்னா ஒண்ணுமே கிடையாது. இப்போ ஒரு ரத்தத்துல ஒரு ஒரு வைரஸ் இருக்கு. இந்த வைரஸ் வந்து ரொம்ப கம்மியான அளவுல இருக்கு. இப்போ ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது செயின் ரியாக்ஷன்ல பாலிமரைஸ் பண்ணி நிறைய உருவாக்கணும். அந்த பிளட் சாம்பிளை எடுத்து இவங்க லேப்ல என்ன பண்றாங்க, பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் மூலமாக அதை பெருக்கி அதிகமாக்கும் பொழுதுதான் அது என்ன வைரஸ்ன்னு தெரியும். இப்போ இவ்வளவு பெரிய பிளட் சாம்பிள்ல ஒரு மைக்ரோ பார்ட்டிகிள்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன அந்த வைரஸ் என்னன்னு தெரியும்னா இதை ஃபர்ஸ்ட் பாலிமரைசேஷன் ரியாக்ஷன் பண்ணி நிறைய மாத்தி அதுக்கப்புறம் அது என்ன ஸ்டேட்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க, பிசிஆர் டெஸ்ட். அப்புறம் எலைசாங்கிற ஒரு டெஸ்ட், என்சைம் லிங்க்டு இம்யூனோ சார்பன்ட் அசே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எலைசா டெஸ்ட். இன்னைக்கு எப்படி அதை கண்டுபிடிக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஹெச்ஐவி ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ் இருக்கு அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதை பத்தி எல்லாம் பார்க்கணும். நெக்ஸ்ட் உள்ள டாபிக் முழுக்க முழுக்க ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ 11th 12th பாட்னில சுவாலஜி புக். அதாவது அட்வான்ஸ் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி. குழந்தை இல்லாம இருக்கவங்க நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறாங்க. இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் அப்படின்னா சோதனை முறை கருவுறுதல், செயற்கையா உருவாக்குறது. ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன், டெஸ்ட் டியூப் பேபிஸ்ங்கிறாங்க. எல்லாத்துக்கும் மெத்தடு மாறு. உதாரணத்துக்கு ஒரு தாயோடைய கரு இருக்கு. இந்த தாய் ஹெல்த்தியானவங்க. ஆனா இவருக்கு கருவூட்ட செய்யக்கூடிய அந்த கணவருக்கு வந்து இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படின்னா இந்த கருவை இந்த விந்தணுவோட வெளியே இருந்து இணைக்கிறாங்க. கரு உள்ள தாய்க்குள்ளே இருக்கும், வெளியே இருந்து நீடில்ஸ் மூலமா உள்ள இணைக்கிறது ஒரு மெத்தடு. இல்ல தாய்ட்டையும் பிரச்சனை இருக்குன்னா இந்த கருவை அப்படியே வெளியே எடுத்து லேப்ல வச்சு செஞ்சா அதுக்கு பேர் சோதனை குழாய் குழந்தை. இப்படி ஒவ்வொரு மெத்தடு. அந்த பெண்ணுடைய இனப்பெருக்க உறுப்புலயே பாத்தீங்கன்னா அந்த ஃபெலோப்பியன் டியூப்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில கருவுறுதல் நடக்கும். சில பெண்களுக்கு அது இயலாத நிலையில இருக்கும் பொழுது இந்த கருவுறுதலை இங்க நிகழ்த்துறதுக்குன்னு சில மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ இப்படி நிறைய டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி இன்னைக்கு காலத்துல நடைமுறையில இருக்கு. அதெல்லாம் என்னன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் வேக்சின்ஸ், இதுவும் ஸ்கூல் புக்ல இருக்கு. ஸோ 11th 12th புக்கு நீங்க தெளிவா வாங்கிக்கணும். அதுக்கு முன்னாடி 10th புக்ல ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸை நல்லா படிச்சுக்கணும். ஸோ வேக்சின்ஸ்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வேக்சின், இப்போ வேக்சின்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. இம்யூனைசேஷன் அப்படிங்கிற கான்செப்டே முதல்ல எட்வர்ட் ஜென்னர் போன்றவர்கள் ஆரம்ப காலகட்டத்துல கண்டுபிடிச்சாங்க. ஸோ லைவ் வேக்சின்ஸ், கில்டு வேக்சின்ஸ் நிறைய டைப்ஸ் இருக்கு. உயிருள்ள பாக்டீரியா வைரஸை உடலுக்குள்ள செலுத்துறது ஒரு வகை, அதை கொன்னு அதோடைய புரோட்டோடைப்பை செலுத்துறது ஒரு வகை. இப்படி டைப்ஸ் இருக்கு. இம்யூனைசேஷன் ஷெடியூல் படிக்கணும், என்னென்ன டைப்ஸ்ல வேக்சின் செலுத்தணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிசிஜிங்கிறது நியூ பார்ன் குழந்தைகளுக்கு, பிறந்த குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் டோஸ் கொடுக்கறது. 15 நாள்ல ஓரல் போலியோ ஃபர்ஸ்ட் டோஸ் கொடுக்கணும். 6வது வாரத்துல டிபிடி அண்ட் போலியோ ஃபர்ஸ்ட் டோஸ் கொடுக்கணும். இப்படி ஒவ்வொரு இம்யூனைசேஷன் ஷெடியூல் இருக்கு, அதை படிக்கணும். அதுக்கப்புறம் இந்த தடுப்பூசிகள் எல்லாம் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு, புரியுதுங்களா உங்களுக்கு? அதெல்லாம் படிக்கிறதுக்கு பேர் தான் வேக்சினேஷன். ஸ்கூல் புக்ல இது போதும். வேக்சினேஷன் ஷெடியூலும் இதுவுமே நீங்க தெளிவா படிச்சீங்கன்னா வேக்சின்ங்கிற போது ஈஸியா அடிச்சுட்டு போயிடலாம். இப்போ கோவிடுக்கே உலகத்துல ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு விதமான தடுப்பூசிகளை கண்டுபிடிச்சாங்க. அதெல்லாம் என்னென்ன டைப்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கிற மாதிரி இந்த டாபிக்ஸ் உங்களுக்கு ஈஸியா வடிவமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சயின்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல இருந்து நிறைய அறிவியல் அறிஞர்கள், உதாரணத்துக்கு சிவி ராமன், சர் சிவி ராமன் முதன்முறையாக 1930 பிசிக்ஸ்க்கு நோபல் பிரைஸ் வாங்கினார்.
அதாவது ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்ங்கிற ஒரு டாபிக்ல வந்து அவர் வந்து இந்த நோபல் பிரைஸ் வாங்கினாரு. அப்புறம் சுப்பிரமணியன் சந்திரசேகர், வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன், ஸ்ரீனிவாச ராமானுஜர், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள், மயில்சாமி அண்ணாதுரை, அப்புறம் கைலாச வடிவு சிவன், கேவி சிவன்னு சொல்லக்கூடிய அவரு, அப்புறம் வனிதா முத்தையா, அப்புறம் வீரமுத்துவேலு, அப்புறம் டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் போன்ற பல்வேறு அறிஞர் பெருமக்கள் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அவங்கள பத்தி படிக்க ரொம்ப லிமிட்டான ஏரியா. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு டெக்க முடிச்சுட்டு இப்போ கம்ப்யூட்டருக்குள்ள வராங்க. ஏன்னா இன்னைக்கு உள்ள உலகம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர்ஸ். ஸோ டிஜிட்டல் கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல்ஸை நீங்க நல்லா படிக்கணும். ஸோ கம்ப்யூட்டர்ஸே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல உள்ள கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய 5வது ஜெனரேஷன், 5th ஜெனரேஷன் சொல்ற யுஎல்எஸ்ஐ, அதாவது அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் மூலமா இணைக்கிற கம்ப்யூட்டர் வரைக்கும் இன் ஃபியூச்சர் 6th ஜெனரேஷன் சொல்றாங்க ஏஐ மூலமாக கம்ப்யூட்டரை வடிவமைக்க போறோம். ஸோ அது எல்லாத்தையுமே ஹார்ட்வேர்டு, அப்புறம் இன்புட் அவுட்புட் டிவைசஸ் என்ன இருக்குங்கிற ஃபண்டமெண்டலா நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல் காலத்துல கம்ப்யூட்டர் 1940, 56கள்ல பயன்படுத்தின கம்ப்யூட்டர்ல வேக்கம் டியூப்ஸ் தான் பயன்படுத்தினாங்க. கம்ப்யூட்டர் பாத்தீங்கன்னா 2 ரூம் சைஸ்ல இருக்கும். இன்னைக்கு அப்படியே கம்ப்யூட்டரை மாடிஃபை பண்ணி செகண்ட் ஜெனரேஷன்ல டிரான்சிஸ்டர், தேர்ட் ஜெனரேஷன்ல ஐசி, 4th ஜெனரேஷன்ல விஎல்எஸ்ஐ, இப்ப யுஎல்எஸ்ஐ வரைக்கும் வந்துருச்சு. ஸோ ரொம்ப பேரலல் ப்ராசஸிங், சூப்பர் கண்டக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து மாத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் எனியாக்னு ஒண்ணு வந்து உருவாக்குனாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஒரு கம்ப்யூட்டர்ல பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னென்னலாம் இன்புட் குடுக்குறோம். நம்ம கீபோர்ட்ல குடுக்குறோம், மவுஸ்ல குடுக்குறோம். அந்த இன்புட், அவுட்புட் டிஸ்ப்ளேல தெரியுது, ஸ்பீக்கர்ஸ்ல வருது, பிரிண்டர்ஸ்ல வருது. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மெமரீஸ் இருக்கு. ஸோ நம்மளே வந்து ஃபோன் வாங்க போகும்போது மெமரீஸ்லயே பார்க்குறோம். எத்தனை ஜிபி ரேம், 4 ஜிபி ரேம், 5 ஜிபி, 8 ஜிபி, 12 ஜிபி ஸ்பீடு, ரோம், ரீட் ஒன்லி மெமரி, அப்புறம் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, எலக்ட்ரானிக்கலி ப்ரோக்ராமபிள், ப்ரோம்னா எலக்ட்ரானிக்கலி எரேசபிள் அண்ட் ப்ரோக்ராமபிள். இப்ப சிடிலே பாத்தீங்கன்னா சில டேட்டாஸை நீங்க பழைய காலத்து சிடிலாம் பதிஞ்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு அழிக்க முடியாது. ஆனா நீங்க பென்ட்ரைவ்ல பாத்தீங்கன்னா எத்தனை தடவை பதிஞ்சு அழிச்சிட்டே இருக்கலாம். ஸோ எரேசபிள் மெமரி, டைப்ஸ் ஆஃப் மெமரிஸ் வந்து நிறைய இருக்கு. அது ஒவ்வொன்றும் என்னென்ன மெமரி டிவைஸ் பாக்குறோம். ஸோ ரேண்டம் ஆக்சஸ் மெமரினா என்ன, ஃபிளாஷ் மெமரி டிவைசஸ் என்னென்ன இருக்கு, ப்ளூரே டிஸ்க்னா என்ன, டிவிடி டிஸ்க், விசிடி, எல்லாத்தையும் பத்தி நீங்க ஒரு தெளிவா நீங்க படிக்கணும். சரிங்களா? இது எல்லாத்தையும் பேசிக்கா இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்டிடி, எஸ்டிடி, சிடி டைப். ஸோ என்னென்ன சேமிப்பு சாதனங்கள்லாம் இருக்கு. அதான் இது நம்ம பார்த்தல மெமரி அண்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸ். நெக்ஸ்ட் ஒரு சிபியு. கம்ப்யூட்டருக்கு முக்கியமானது இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் தான். ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து மூளையாக செயல்படக்கூடிய பகுதி இந்த சிபியு. ஸோ சிபியோட ஆர்கிடெக்சர் என்ன அப்படிங்கறத பார்க்கணும். அதுல கண்ட்ரோல் யூனிட், இந்த ஏஎல்யூன்னு சொல்லக்கூடிய அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட்ஸ், இதுதான் கம்ப்யூட்டருடைய கால்குலேஷன் பார்ட். அது எப்படிலாம் இருக்குது அப்படிங்கறத பத்தி பார்க்குறோம். ஸோ கம்ப்யூட்டரோட பேசிக் ஏஎல்யூ ஃபங்க்ஷன், இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு, டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்க வந்து பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் கம்ப்யூட்டருக்கு உடல் போன்றது மாதிரி இது உயிர் போன்றது சாஃப்ட்வேர். இன்னைக்கு உலகத்துல சாஃப்ட்வேர் கம்பெனி தான் உலகத்துல அதிகமாக சம்பாதிக்கிற நிறுவனங்கள் அவங்க தான். இப்போ சாஃப்ட்வேர்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர், சிஸ்டம் சாஃப்ட்வேர்ங்கிறாங்க. டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் ஃபர்ஸ்ட் வந்து ஓஎஸ். அதாவது ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து நீங்க உதாரணத்துக்கு ஒரு மொபைல் போன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த மொபைல் போனை பேசிக்கா ஆன் பண்ணும்போது என்ன செய்யணும், சுவிட்ச் ஆஃப் பண்ணனா என்ன செய்யணும், இதுல டைம் மாத்த என்ன பண்ணும், இந்த மாதிரி பேசிக் டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்கிறத வந்து ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. மொபைல பொதுவா வந்து ஆண்ட்ராய்டுங்கிற ஒரு ஃபோன் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஆண்ட்ராய்டுங்கிற நிறுவனம் தான் அந்த ஓஎஸ தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு விண்டோஸ்ன்னு ஒரு ஓஎஸ் தயாரிக்கிற நிறுவனம் இருக்கு. இப்போ இது போக நம்ம நிறைய ஏத்திருப்போம். வாட்ஸ்அப்னு ஒரு ஆப் ஏத்துவோம். இதே மாதிரி இன்னொரு ஆப் நிறைய ஏத்துவோம். Facebook, Instagram, இதெல்லாம் வெளிய இருந்து நம்ம ஒரு பர்ப்பஸ்க்காக கொண்டு வரோம். அப்போ வந்து சாஃப்ட்வேரை ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இல்லன்னா வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் 2ஆ பிரிக்கலாம். இப்போ ஓஎஸ்ங்கிறது இன்னைக்கு நம்ம விண்டோஸ் பயன்படுத்துறோம். பழைய கம்ப்யூட்டர்ஸ் லினக்ஸ், யூனிக்ஸ்லாம் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதெல்லாம் என்னென்ன? ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்னென்னலாம் இருக்கு? சிங்கிள் யூசர் ஆப்பரேட்டிங் சிஸ்டம், மல்டி யூசர் ஆப்பரேட்டிங் சிஸ்டம், ப்ராசஸிங் மேனேஜ்மெண்ட், எப்படி எப்படி மெமரியை வந்து கம்ப்யூட்டர் மேனேஜ் பண்ணுது, இந்த ஃபால்ட் டாலரன்ஸ், ஃபைல் மேனேஜ்மெண்ட், மல்டி ப்ராசஸிங், டைம் ஷேரிங், டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம், இதெல்லாம் படிக்கணும். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ல நம்ம கம்ப்யூட்டருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. கேன்னு சொல்றோம். சில கம்ப்யூட்டர்ல வந்து படம் வரைகிறதுக்குன்னு சில சாஃப்ட்வேர் வச்சிருக்காங்க. நாசா போன்ற நிறுவனங்கள்லாம் சிமுலேஷன் பண்றதுக்கு சில சாஃப்ட்வேர் வச்சிருக்காங்க. ஆன்சிஸ்ன்னு சொல்றோம். இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஸோ டிபிஎம்எம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, நெட்வொர்க் மாடல், ரிலேஷனல் மாடல், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டா பேஸ் மாடல், இப்படி நிறைய படிக்கிறதுக்கு இதுலயே நிறைய இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா queries, வேர்ட் ப்ராசஸர், ஸ்ப்ரெட்ஷீட்டு, பிரசன்டேஷன் சாஃப்ட்வேர். இன்னைக்கு நீங்க வேலைக்கு போனீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ் இதுதான் தேவைப்படுது. வேர்ட் ப்ராசஸர் தெரியணும். தமிழ் டைப்பிங் இன்டர்ஃபேசஸ், என்னென்ன இன்டர்ஃபேசஸ்லாம் நம்ம பயன்படுத்துறோம், கீஸ், கண்ட்ரோல் பிளஸ் எஸ் எதுக்கு பயன்படுத்துறோம்,
கண்ட்ரோல் பிளஸ் டவுன் எதுக்கு பயன்படுத்துறோம். ஸோ இந்த மாதிரி வேர்ட் ப்ராசஸர்ஸ் நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது போக உங்களுக்கு ஸ்ப்ரெட்ஷீட்ல ஆப்ரேட் பண்ண தெரியும். ஸோ ஸ்ப்ரெட்ஷீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பொதுவான ஒரு டாக்குமெண்ட் ஃபார்மேட்ல உங்களுக்கு நிரப்பக்கூடிய ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் நிரப்ப தெரியணும். ஸோ அதுக்கான கீஸ் என்னன்னு தெரியணும். ஸோ ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ். தொலைத்தொடர்புக்கும் தகவல் தொடர்புக்கும் நிறைய ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்றோம். அதுல கம்யூனிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ற ப்ரௌசர்ல நமக்கு தெரிஞ்சது கூகுள்ங்கிறது உங்களுக்கு தெரியும். யாஹூன்னு ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி நிறைய விதமான ப்ரௌசர்ஸ் இருக்கு. அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னங்கிறது தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெயில் சிஸ்டம். ஸோ இமெயில், எலக்ட்ரானிக் மெயில் அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறமா தான் இன்னைக்கு உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு தகவல்களை உடனுக்குடனே அனுப்புறோம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெயில், ஒரு இமெயில் எப்படி இருக்கணும்? அந்த இமெயில் 1971 முதன்முறையாக இந்த ரே டாம்லின்சன் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் இமெயில் வந்து சென்ட் பண்றாரு. அப்ப இமெயில்லாம் எப்படி இருந்துச்சு? இப்போ வர்ற இமெயில் எப்படி இருக்கு? ஸோ இன்னைக்கு வெப் ப்ரௌசர்ஸ்ல www டாட்ங்கிற டிஸ்கிரிப்ஷன் எதுக்கு கொடுக்குறோம்? டாட் இன்னு என்ன? டாட் ஓஆர்ஜின்னு என்ன? கவர்மெண்ட் வெப்சைட்லாம் டிஎன் கவர்மெண்ட் டாட் ஜிஓவின்லாம் இருக்குது. இப்படிலாம் என்னென்ன இருக்கு? அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர்ல என்னென்ன நெட்வொர்க்? ஒரு கம்ப்யூட்டரை 10 கம்ப்யூட்டரோட எப்படி இணைக்கிறாங்க? ஒரு டேட்டாவை ஒரு ஆஃபீஸ்ல ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து எப்படி எடுக்கிறாங்க? ஷேரிங்ல எப்படி எடுக்கிறாங்க? ஸோ கிளாசிபிகேஷன் ஆஃப் நெட்வொர்க். வெப் ப்ரௌசரையும் வெப் பேஜையும் இன்டர்நெட் எப்படி கனெக்ட் பண்ணுது? ஸோ அதெல்லாம் பத்தி படிக்கிறோம். இன்டர்நெட், இன்ட்ராநெட், www ஆபரேஷன்ஸ் என்னென்ன? டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ் படிக்கணும். ஸோ கம்ப்யூட்டர்லயே பார்த்தீங்கன்னா லேன்னு சொல்லுவாங்க, லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கு. மேன்னு சொல்லுவாங்க, மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்கு. அதுக்கப்புறம் வேன்னு சொல்லுவாங்க, வைட் ஏரியா நெட்வொர்க். அதே மாதிரி உள்ளதெல்லாம் படிக்கிறதுலாம் கிளாசிபிகேஷன் ஆஃப் நெட்வொர்க். நெக்ஸ்ட் டோபாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ பஸ் டோபாலஜி. ஸோ ஒரு கம்ப்யூட்டரோட சேர்த்து வேற என்னெல்லாம் நம்ம இணைக்கிறோம்? பிரிண்டர் இணைக்கிறோம், டெர்மினல்ஸ் இணைக்கிறோம், ஸ்டார் டோபாலஜின்னு சொல்றோம். ஸோ பஸ் டோபாலஜி, வயர்ஸ் மூலமா இணைச்சா பஸ் டோபாலஜி. ட்ரீ டோபாலஜின்னு சொல்றாங்க. ஒரு தலைமை கம்ப்யூட்டர், அதுக்கு கீழே ரெண்டு ரெண்டு கம்ப்யூட்டர்ஸ். ஒரு மிலிட்ரி மாதிரி எப்படி எப்படி அரேஞ்ச் பண்றாங்க கம்ப்யூட்டர்ஸ், யார் பாஸ், யாருக்கு கீழே யார் யார் வரணும், அந்த மாதிரி எல்லாம் சொல்றது. ஸோ ட்ரீ டோபாலஜி. வயர்டு டெக்னாலஜிஸ். ஸோ அந்த வயர் டெக்னாலஜில ட்விஸ்டட் பேர் கேபிள் எதுக்கு யூஸ் பண்ணணும்? அன்ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும்? கோஆக்சில் கேபிள்ஸ்னா என்ன? ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்? ப்ளூடூத், இன்ஃப்ராரெட், இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய வைஃபைல இருந்து ரேடியோ லிங்க், மைக்ரோவேவ் லிங்க், சேட்டலைட் லிங்க், ஹப்னா என்ன, ஸ்விட்ச்னா என்ன, இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்க படிக்கிற மாதிரி தான் இந்த கம்ப்யூட்டருடைய டோபாலஜி அப்படிங்கிறத ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மல்டிமீடியா அண்ட் அப்ளிகேஷன். இன்னைக்கு எல்லாமே இமேஜா வந்து நம்ம வாட்ஸ்அப்ல வாங்குறோம், ஆடியோ அனுப்புறோம், ஃபைல் வீடியோ வந்து நம்ம சென்ட் பண்றோம். இந்த மாதிரிலாம் நிறைய வேலைகள்லாம் நம்ம வந்து செய்றோம். ஸோ இந்த மாதிரியான நெட்வொர்க் அந்த மல்டிமீடியாவுடைய அப்ளிகேஷன். ஸோ மல்டிமீடியால ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட், ஹைப்பர் டெக்ஸ்ட், இமேஜ், ராஸ்டர் இமேஜஸ், வெக்டார் இமேஜ், அனிமேஷன் எப்படி பண்றாங்க? அனிமேஷன்ல பேத் அனிமேஷன், ஃப்ரேம் அனிமேஷன் நிறைய இருக்கு. சவுண்ட்ல டிஜிட்டல் சவுண்ட்ஸ், வீடியோல அனலாக் வீடியோஸ், டிஜிட்டல் வீடியோஸ் டைப்ஸ் படிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஸோ ஃபார்மெட், ஒவ்வொரு ஃபார்மெட்ல நம்ம வந்து பிக்சர்ஸை வந்து அனுப்புறோம். அதோட ஃபார்மெட்ஸ் ஃபுல்லத்தையும் படிக்கணும். அதோட அப்ளிகேஷன் ஆஃப் மல்டிமீடியா. இன்னைக்கு மல்டிமீடியாவோட அப்ளிகேஷன் என்ன? எஜுகேஷன் பர்பஸ், என்டர்டைன்மெண்ட் பர்பஸ், பிசினஸ் பர்பஸ், மெடிக்கல் சர்வீசஸ், பப்ளிக் பிளேசஸ், நிறைய இடங்கள்ல நம்ம பயன்படுத்துறோம். நெக்ஸ்ட் நெட்வொர்க் செக்யூரிட்டி, யூசர் ஆதென்டிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சைபர் அட்டாக் இன்னைக்கு வந்து வைரஸ்னு சொல்றாங்க, ஸ்பைவேர், ரான்சம் வேர், வார்ம்ஸ்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்மளுடைய கம்ப்யூட்டர்ஸ் அட்டாக் பண்ணக்கூடிய, அதுக்கெல்லாம் நம்ம பாதுகாப்பு கொடுக்குறோம். நிறைய ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர்ஸ்லாம் நம்ம போடுறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் சைபர் அட்டாக்ஸ் என்னென்ன இருக்கு? ஸோ சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் என்னென்னலாம் செய்யறாங்க? இன்னைக்கு ஒருத்தருடைய தகவல்களை எப்படி அவங்களுக்கு தெரியாம எடுக்கிறாங்க? காமர்ஸ்ல நிறைய த்ரெஃப்ட் நடக்கும். உங்களுடைய ஃபோன் நம்பர்ஸை வந்து ஃபோன் பண்ண ஓடிபி கேட்டு அது மூலமா பேங்க்ல இருந்து பணத்தை திருடுறாங்க. ஸோ டேம்பரிங் பண்றாங்க, பேமெண்ட் ஃப்ராட்ஸ் நடக்குது. ஸோ மேலிஷியஸ் கோட் த்ரெட்ஸ் பண்றாங்க. ஸோ சைபர் ஸ்குவாட்டிங்னு சொல்றாங்க. அப்புறம் டைப்போபிரசிஸ்னு சொல்லக்கூடியது. இப்படி காமர்ஸை பயன்படுத்தி நிறைய விதமான திருட்டுகளை வந்து இன்னைக்கு பண்றாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறது அதுல படிக்கிற மாதிரி இருக்கும். யூசர் ஆதென்டிகேஷன் அப்படிங்கிறதுல டிஜிட்டல் சர்டிபிகேட்ஸ். இன்னைக்கு ஆதார் கார்டு இதெல்லாம் லிங்க் பண்ணி நமக்கு எல்லாமே டிஜிட்டல் சர்டிபிகேட்ஸ் தான் கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஒரு ஓட்டர் ஐடி இதெல்லாம் கொடுக்குறாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறீங்கன்னா எல்லாமே ஆன்லைன்ல தான். யூசர் ஐடென்டிஃபிகேஷன் பயன்படுத்தி டிஜிட்டல் சர்டிபிகேட்ஸ், டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ், அதுல ஆத்தென்டிகேஷன் புரோட்டோகால்ஸ் என்னென்ன இருக்கு, செக்யூர் எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் என்ன, சாக்கர் லேயர்ஸ்னா என்ன, 3D செக்யூர் ப்ரிவென்ஷன் அப்படின்ட்டு இதுல நிறைய பகுதிகளை வந்து நம்ம படிக்கலாம். ஸோ இதோட சேர்த்து எல்லாத்துலயுமே கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா ஐடி ஆக்ட், ஸோ தகவல் தொழில்நுட்ப சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த தகவல் தொழில்நுட்ப சட்டத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, இப்படி நிறைய விஷயங்களை இதை படிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதி பயாலஜி வரைக்கும் ஈஸியா அப்படி ஸ்கூல் புக்ல உள்ளது.
மீதி இருக்கக்கூடிய இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்ல உள்ள 11th, 12th கம்ப்யூட்டர்ஸ பேஸ் பண்ணி வர்றது தான். கரண்ட் அஃபேர்ஸ் ரீசென்ட்டா கம்ப்யூட்டர் ரிலேட்டடா என்னென்ன மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் டாபிக் தான். 15 கேள்வி தான் கேட்க போறாங்க மொத்தமே. சரிங்களா? 15 கேள்வி தான் 25 டாபிக் இருக்கு. ஒரு டாபிக்ல மினிமம் ஏதாவது ஒரு 2, 3 டாபிக்ஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்டா தான் கேட்க முடியும். ஸோ பிசிக்ஸ்க்கு ஒரு 3 கொஸ்டின், பயாலஜிக்கு ஒரு 5 கொஸ்டின், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு 2 கொஸ்டின், கம்ப்யூட்டருக்கு அப்படின்னு வச்சா தான் 15 கேள்வி கேட்க முடியும். ஸோ இப்ப நான் சொல்லியிருக்கிறது இது எல்லாம் பார்த்தீங்கன்னா, பேசிக்கா இருக்கக்கூடிய பகுதிகள்ல இருந்து கேள்விகள் குடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம இன்ஸ்டிடியூட்ல வந்து இந்த குரூப் 2 ரிசல்ட்ட ஒட்டி வருகிற 15ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஒரு வகுப்பு வந்து தொடங்குறாங்க. ஸோ அந்த வகுப்புல நீங்க நேரா வந்து எல்லா இன்ஸ்டிடியூட்டோட நேராக வந்து கூட நீங்க என்ன பண்ணலாம்? ஆ விளக்கங்கள் தெளிவாக பெறலாம். ஸோ இன்னும் நமக்கான காலம் குறைந்தது ஒரு எத்தன நாட்கள் குடுத்திருக்காங்க? 60 நாட்கள் தான் இருக்கு. இந்த 60 நாட்களுக்குள்ள நம்ம வந்து தேர்ச்சி பெறுற மாதிரி நம்மளுடைய பாடத்திட்டங்கள கொஞ்சம் நம்ம வலுவா படிக்க வேண்டிய சூழல்ல நம்ம இருக்கிறோம். ஸோ நேரடியாக வகுப்புல வந்து கலந்துக்கலாம். நம்முடைய ஆன்லைன் பாடசாலை இருக்கு. ஏற்கனவே டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்காங்க. 15, 16 டெஸ்ட்ட முடிச்சுட்டாங்க. செகண்ட் பேட்ச் டெஸ்ட் போயிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த டெஸ்ட்ல வந்து கலந்துக்கிட்டு என்ன பண்ணலாம்? பயன்பெறலாம். ஸோ பாடசாலையில இணைந்து படிக்கலாம். ஸோ நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆல் தி பெஸ்ட்.